அதாவது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுகவால் ஏமாற்றப்பட்டதா அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா ம். கடந்த தேர்தல்ல ராஜ் பிரேமலதாவுடைய தம்பி சுதீஷ்க்கு வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி இது தர்றதா சொல்லி அதிமுக வந்து குடுக்கல. ஸோ அந்த கோபம் அவங்களுக்கு இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா, அவர்கள் திமுக கூட்டணிக்கு நகருவதற்கு வாய்ப்பு இருக்கு. பட் அதே நேரம் தேமுதிகவும் பார்த்தீங்கன்னா, தேர்தலை வைத்து வியாபாரம் செய்கிற ஒரு கட்சி தான். எங்க சீட்டும், நோட்டும் அதிகம் கிடைக்குதோ அங்க தான் அவங்க போவாங்க. அந்த அடிப்படையில் அதிமுக, பாஜக கூட்டணியில ஒரு பெரிய அளவுல அவங்க எதிர்பார்த்தது கிடைத்தால், அந்த கோபத்தை மறந்து மீண்டும் அதிமுக, பாஜக கூட்டணிக்கு அவங்க போவதற்கான வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா பாத்தீங்க அப்படின்னா, விஜயகாந்த் அவர்களையுமே வந்து என்னுடைய அண்ணன் அப்படின்னு முன்னிறுத்தி தான் வந்து நெறைய மேடைகள்ல வந்து பேசுறத பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க வந்து தாவேக்காவ வந்து அவங்களோட சாய்ஸ்ல வைக்க மாட்டாங்கன்னு நிச்சயமாக நினைக்கிறீங்க? இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, தேமுதிக வந்து தாவேகாவோடு ஒப்பிடும்போது ஒரு சீனியர் கட்சி. ரைட்டா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, விஜயகாந்தால் அறிமுகப்படுத்தப்பட்டவர் விஜய். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய செல்வாக்கு மிக்க ஒரு நடிகராகவும், தலைவராகவும் இருக்கும்போது, அவரு குடுக்குற 4 சீட்டையும், 5 சீட்டையும் வாங்கிட்டு அந்த கூட்டணியில போய் எப்படி இருக்க முடியும்? அதுக்கு அவங்களுடைய ஈகோங்கிறது இடம் குடுக்காது.